கண்டிப்பாக நான் எங்கள் அம்மா கிட்ட ஷேர் பண்ணி எனக்கு வந்து தேவையான டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து எடுத்துக்க போகிறேன். இவ்வளோ லாங்காக இவ்வளோ ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு ஆயில் வந்து ரெகுலராக ஒரே இது யூஸ் பண்ண ஒரே பிராண்டு. பழைய ட்ரெடிஷன்ஸ் மாதிரி நீங்கள் சீவக்காய் போட்டு தான் குளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, கொஞ்சம் ஒழுங்காக எண்ணெய் வச்சாலே போதும் சார். இந்த ஜென்ரேஷனில் வந்து எப்படின்னா ஆயில்லாம் ரொம்ப குழந்தைங்க பொறுத்தவரைக்கும் குழந்தைங்களும் சரி பெரியவங்களே வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க ஆயில் தட வரது. சென்னை வாட்டரில் கொஞ்சம் நேட்டிவ் மதுரை இன்னும் நல்லா இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் வாட்டர் ஷீஸ் லா நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட ஒரு பிராண்ட் இருக்கு. ஓகே, அவங்களோட ஹேர் ஆயில் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டோம். நான் வந்து கருவேப்பிலை எண்ணெய் தான் ரொம்ப வருஷமா யூஸ் கருவேப்பிலை சார் கரெக்டா. கரி லீவ்ஸ் ரெகுலரா இன்டேக் எடுத்துக்கிட்டோம்னாலே நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். லிவ் தி மொமெண்ட் டு தி ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் பாசிபிள். ஒரு 15 to 18 ஹெர்ப்ஸ் வச்சு வீட்லயே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர். கருஞ்சீரகம், வெந்தயம், கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி ஆயில் வந்ததுல இருந்து எங்க கிளாஸ்ல இப்போ வரைக்கும் ஜூனியர் சீனியர்ஸ்ல அவனுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் உண்டு. சீனியர்ஸ்டே எனக்கு அவ்வளோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா டோரா த எக்ஸ்ப்ளோரர் மாதிரி நாம் பெரிய பெரிய காடு மலையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வரலங்க. ஆனால் அவ்வளோ பெரிய டிராஃபிக்கை தாண்டி இங்கே ஒய்எம்சி நந்தனம்க்கு வந்திருக்கோம். நந்தனம்க்கு எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தாங்க, அதாவது சென்னையில் நடக்கிற 47வது சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக இங்கே உள்ள மக்கள்கிட்ட எக்கச்சக்கமான டிப்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக யாருக்கெல்லாம் லாங்கான ஹெல்த்தியான ஹேர் இருக்கோ அவங்கக்கிட்ட எக்கச்சக்கமான டிப்ஸை உங்களுக்காக நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் சார். ஹாய் சார், உங்கள் பேர்? என் பேர் அனீஷ். அர்ஷியா. ஹாய். ஸோ ஹாய் சார், இப்போ வந்து சென்னை புக் ஃபேருக்கு வந்துருக்கீங்கல்ல, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன், இப்போ ஒரு 5th இயராக வந்துட்டுருக்கேன். ஓகே, 5th இயராக கண்டினியூஸாக வரீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சார். இங்கே எக்கச்சக்கமான பீப்புள் இருக்காங்க. நாங்கள் பர்டிகுலராக உங்களை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் மேடம் தான். மேம், உங்களோட ஹேர் மட்டும் கொஞ்சம் முன்னாடி போடுறீங்களா? மேம் பரவாயில்ல, போடுங்க மேம், ஆடியன்ஸ்க்காக. மேம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ லாங் அண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க. ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லலாமா, இந்த மாதிரி லாங்காக ஹெல்த்தியாக ஹேர் வளர்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு? டிப்ஸ்ட்டு சொல்லணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு ஆயில் வந்து ரெகுலராக ஒரே இது யூஸ் பண்ண ஒரே பிராண்டு. ஓகே, அடிக்கடி சேஞ்ச் பண்ண வேண்டாம். பட் பெஸ்ட்டு வந்து ஷீகா யூஸ் பண்ணிக்கலாம். ஷீகா தான் யூஸ் பண்ணலாம். ஓகே, சூப்பர் மேம். ஆனால் உங்களுக்கு இந்த பேன்னு ஈரலாம் இருக்குல்ல, அதோட இங்கிலீஷ் நேம் தெரியுமா உங்களுக்கு? லைஸ். லைஸ். ஓகே, அதெல்லாம் இருக்குதா மேம் உங்களுக்கு? ஏன்னா இவ்வளோ பெரிய ஹேர் வளர்க்குறீங்க. முன்னாடி இருந்தது. ஓகே, எல்லாம் ட்ரை பண்ணி சரி பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு லாங் ஹேர் வேணுமா ஷார்ட்டாக வேணுமா? லாங் ஹேரா? சூப்பர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸ் டிப்ஸ் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஹலோ மேம். ஹலோ, உங்கள் நேம்? நித்யா ரமேஷ். என்ன படிக்கிறீங்க? ஓகே, எத்தனை தடவை இங்கே வரீங்க இப்போ இந்த புக் ஃபேருக்கு? சென்னை வந்து நாங்கள் ஒரு 9 இயர்ஸ் ஆகுது. ஓகே, 4-5 டைம்ஸ்க்கு மேலே. 4-5 டைம்ஸ் வந்துட்டீங்க. நீங்களும் கூடவே வரீங்களா? ஓகே, அவங்களுக்காக தான் வரும். அவங்களுக்காக தான் மெயின். ஓகே, என்ன மேம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறீங்க இங்கே? சார், ஆல் இன் சிங்கிள் ரூஃப் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் எவ்ரி டைப் ஆஃப் புக்ஸ், இப்போ ஃபிக்ஷன் எடுத்தாலும் சரி, நாவல்ஸ் எடுத்தாலும் சரி, ஸ்டோரி புக்ஸ் எடுத்தாலும் சரி, அதர் தேன் தட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எனி அதர் டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் யூ வில் கெட் இன்டு இட். எனக்கு பர்சனலி ஐ டோன்ட் லைக் ஃபிக்ஷன். எனக்கு ஃபிக்ஷன் பிடிக்காது. ஐ லைக் மோர் நான் ஃபிக்ஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி. அதாவது நிறைய ஹிஸ்ட்ரி நான் ஃபிக்ஷன் புக்ஸ் கிடைக்காது. ஆனால் ஐஃபோன் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன். நான் ஃபிக்ஷன் எல்லாமே நான் ஃபிக்ஷனே வாங்குவேன். சூப்பர். இந்த வயசில் இவ்வளோ புக்ஸ் பற்றி பேசுறீங்க அப்படின்னாலே ஆச்சரியம் தான். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லட்டா, அவங்களோட ஹேர், பாப்பாவோட ஹேர் எப்படி இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க, இவ்வளோ லாங்காக இவ்வளோ ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க? இதுக்கு எதுவும் டிப்ஸ் இருக்கா? கொஞ்சம் நம்ம பழைய ட்ரெடிஷன்ஸ் மாதிரி நீங்க சீவக்காய் போட்டு தான் குளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, கொஞ்சம் ஒழுங்கா எண்ணெய் வச்சாலே போதும் சார். ஓகே. அம்மா அவங்களை எந்த அளவுக்கு வந்து முடிக்கு வந்து திட்டு வாங்கிறீங்களா அம்மாட்ட? இல்லை, எனக்கே பிடிக்கும். ஆனால் நான் கொஞ்ச நாள் இப்போ வெட்டிலான்னு எதனால வெட்டிடலாம் அப்படிங்கிறீங்க? ஸ்கூல் காலையில் வந்துட்டு மடிச்சு போட்டு போகும்போது அது வெறுப்பாகவும் இவ்வளோ பெருசாக சிக்க எடுக்கும் போது. ஓகே, லீவ் நாள்லாம் வந்து முடிய தலைக்குழி எண்ணெய் அப்படின்னு அம்மா வந்து டார்ச்சர் பண்ணுவாங்களா? அந்த டார்ச்சர்லாம் இருக்கா? அது எனக்கும் தலை குளிக்க பிடிக்கும். ஏன்னா நான் தலை குளிச்சேன்னா அந்த ஈரத்துலேயே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். அது கடுப்பாக. ஆனாலும் சரி பரவாயில்ல. நான் நிறைய பேர் என்னை பார்த்தாலே கேட்காது, இப்போ முடி இவ்வளோ பெரிய முடி, ஒரு ஐடென்டிட்டியாக வரி சார். ஆனால் நல்லது தானே, அதையே நீங்கள் வெட்டணும்னு நினைக்கிறீங்க, அதையே மெயின்டைன் பண்ணுங்களேன். சரி மேம், நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. எந்த மாதிரி ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு? பிகாஸ் ஐ எம் 42 இயர்ஸ். ஓகே, 42 இயர்ஸ். எனக்கு இன்னும் ஒரு முடி கூட நரைக்கல. ஓகே, சூப்பர். நான் வந்து கருவேப்பிலை எண்ணெய் தான் ரொம்ப வருஷமா யூஸ் கருவேப்பிலை எண்ணெய். ஓகே, ஸோ தட் வில் கிவ் யூ லைக் நேச்சுரலாகவே நீங்கள் வந்து அந்த நிறைய இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே மேம், இந்த பேனி ஈரலாம் இருக்குல்ல, அதுக்கு இங்கிலீஷில் என்ன தெரியுமா உங்களுக்கு? லைஸ். ஓகே, அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுக்குறீங்களா?
நீங்கள் ஷாம்பு நார்மல் ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து வேப்பலை பொடி கிடைக்கும், அதை வந்து அந்த ஷாம்புவோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பேரின் தொல்லை வந்து கம்மியாகும். ஓகே. உங்களுக்கு வந்து ஸ்கூலில் மற்ற பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட கம்பேர் பண்ணி பரவாயில்ல நமக்கு கொஞ்சம் கெத்தாக இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எங்கள் கிளாஸ்லேயே இப்போ நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் கிளாஸ் ஐ மீன் கோவிட்க்கு அப்புறம் தான் இவ்வளோ. ஓகே. கோவிட் வந்ததுலேருந்து எங்கள் கிளாஸில் இப்போ வரைக்கும் எனக்கு தான் நிறைய முடியும். ஜூனியர் சீனியர்ஸ்லாம் அவனுக்கு எவ்வளோ அவ்வளோ ரெஸ்பெக்ட் உண்டு. சீனியர்ஸ்டே எனக்கு அவ்வளோ இது, ஜூனியர்ஸ்டே அவ்வளோ இது. அம்மா தான் அதுக்கு மெயினான ரீசன். அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ மேம். இன்னொரு ஆச்சரியப்பட்ட விஷயம் உங்ககிட்ட என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு முடி கூட நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்கள் நம்மளோட ஆடியன்ஸ்க்காக. முதல்ல கொஞ்சம் வந்து நான் எப்பவுமே சொல்றது தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது தான், எல்லாருக்கும் சொல்றது தான், லிவ் த மூமெண்ட் டு த ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் பாசிபிள். சூப்பர். அதாவது இந்த நொடி இந்த க்ஷணத்தை வந்து கொஞ்சம் நல்லபடியா என்ஜாய் பண்ணிக்கோங்க. லைக் இங்க உட்காந்துட்டு ஃபியூச்சரை பத்தி யோசிக்காதீங்க. ஃபியூச்சர்ல இது வரும்போது ப்ரெசென்ட்டை பத்தி, பாஸ்டோ ஃபியூச்சரோ யோசிக்காம ப்ரெசென்ட்டை முதல்ல யோசிங்க. நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்லா பிடிக்குமோ அது நல்லபடியா சாப்பிடுங்க. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அது இருந்தாலே போதும். ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணாலே நமக்கு வந்து ஏர்ல அதெல்லாம் வராதுங்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ நானுமே ப்ராக்டிஸிங் எடுக்கணும். ஸ்ட்ரெஸ் கட்டாயமாக இருக்க தான் செய்யும், இல்லாமலாம் இல்லை. பிகாஸ் மேனேஜிங் போத் எவ்ரிதிங் வந்து கஷ்டமாக தான் இருக்கு. பட் ஸ்டில் அதை தாண்டி வந்து நம்ம லைஃப் வந்து நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே சந்தோஷமாக பார்த்தா எல்லாமே சந்தோஷமா தான் சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். வருஷம் நீங்கள் இதுக்கடுத்து ஒன்ஸ் தான் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி பாப்பாவுக்கும் நிறையா முடி வளர்ந்துட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டிப்ஸ். தேங்க்யூ மேம். உங்கள் நேம் என்ன மேம்? நிவேதா. நாகேந்திரகுமார். ஸோ புக் ஃபேருக்கு வந்திருக்கீங்க. 2024 புக் ஃபேர் இந்த இயரில் நடக்கிறது. ஸோ எப்படி இருக்குது, என்ன எக்ஸ்பீரியன்ஸிங்க? நாங்கள் மெயினாக வந்ததுக்கான ரீசனே வந்து தம்பிக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கட்டும். ஓகே. அவர் என்ஜாய் பண்ணுவார் அப்படின்ட்டு மெயினாக வந்தோம். அவருக்கு ரிலேட்டடான புக்ஸ்லாம் நாங்கள் மெயினாக பார்ப்போம். ஜென்ரலாக மால் தான் கூட்டு போவாங்க, நீங்கள் புக் ஃபேர் கூட்டு வந்துருக்கீங்க. அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே போவோம். பட் இந்த வீக்கு புக் ஃபேர். ஓகே சூப்பர் சார். சார் அப்புறம் இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் உங்ககிட்ட கேட்குற மாதிரி மேம் கிட்ட கேட்குறேன். மேம் அவங்க முடி மட்டும் கொஞ்சம் ஆடியன்ஸ் காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப லாகாக ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறீங்களே, எந்த அளவுக்கு மேம் ஏதாச்சும் டிப்ஸ் கொடுக்கலாமா? ஏதாவது ஒரு ஆயில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஷாம்பு டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க? வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். என்ன ஆயில் மேம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? அது இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபுல்லாக தெரியாது. ஓகே. அம்மா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே. நான் ஒரே ஒரு ஆடியன்ஸ்க்கு ஹேர் காமிச்சிட்டீங்கன்னா அவங்களும் வந்து ஓகே ஃப்ரண்ட்லேயே போட்டுருங்களேன் மேம். ஓகே சார். இந்த மாதிரி ஆயில் வந்து சொன்னாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கீங்க மேம்? நான் சப்போர்ட்டிவாக. அவங்க அந்த ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது வேண்டாம், இது நல்லா இருக்கு. ஷார்ட் ஹேர் இப்போ நல்லா என்ன சொல்கிறது, லேயர் கட்டு பண்ணுவாங்கல்ல. அப்புறம் சிலதை யோசிப்பேன், சரி ட்ரெடிஷ்னலாக நேச்சுரலாக இருக்கிறது. ஸோ அப்போ நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க, சார் தான் வந்து மெயின் ரீசன். எனக்கே தெரியல. இல்லை இது வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டு. உங்களுக்கு சப்போர்ட், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட், ஆடியன்ஸ்க்கு சப்போர்ட்டு. மேம் வேறு உங்கள் அம்மா வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதில் ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் ஞாபகம் இருக்கா? இதுதான் போடுவாங்க. ஓ முடிக்கு வந்து மருதாணி போடுவீங்க. ஓகே ஓகே. அந்த எண்ணெயில் காய்ச்சுவாங்க, தேங்காய் எண்ணெய். ஓகே மேம். இந்த பேனு ஈரெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா வேறு ஏதாச்சும் பண்ணணுமா? இதுக்கு ஒரு ஸ்கின் டாக்டர் ஒரு மருந்து சொன்னாரு, ஐவேரான ஒரு ஷாம்பு. அது போட்டாலே கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் இந்த ஒயிட் ஹேர்ஸ் மேம், இதுக்கு ஒயிட் ஹேர்ஸ்க்கும் நான் சொல்றேன். ஓகே. அது போட்டா நல்லா. இது போட்டாலே நீ யூஸ் பண்ணி அந்த காட்சி அந்த கரிசலாங்கண்ணி நிறைய போட்டு காட்சி இது போட்டாலே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இப்போ உள்ள சின்ன பசங்களுக்குலாம் வந்து ஹேர் ஸ்டைல் பார்த்தா ஆசை வரும். ஆமாம் கண்டிப்பா. பட் ஆனால் அது கட் பண்ணுறது நேச்சுரலாக இருக்காதுல்ல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாருக்கும் முடி கொட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். ஸோ அதனால இருக்கிறது அப்படியே இருக்கு. ஸோ முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கும்? ஆமாம், இந்த சென்னை வாட்டர்ல கொஞ்சம் நேட்டிவ் மதுரை. ஓகே. மதுரையில இருந்து வரீங்க. இன்னும் நல்லா இருந்துச்சு. ஓகே. இங்க கொஞ்சம் வாட்டர் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் கொஞ்சம் ரொம்ப ஓகே சால்ட்டி. ஓகே. வாட்டர் மாறினாலுமே இது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாய் சார். ஹாய் மேம். ஹாய். உங்கள் நேம் சார்? பாலாஜி. சாந்தி. மிருதுலா. திலக். படிக்கிறீங்களா நீங்கள்? என்ன இயர் படிக்கிறீங்க? 11th. நீங்கள்? 7th. ஓகே சூப்பர். இங்கே புக் ஃபேருக்கு வந்திருக்கீங்களா சார்? இங்கே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனாவது டைம் வரீங்க? நான் தேர்ட் டைம் வரேன் ஆக்சுவலி. ஓ சூப்பர். ஓகே. ஃபேமிலியோட செகண்ட் டைம். ஃபேமிலியோட செகண்ட் டைம். நிறைய புக்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே சார். குவைட் என்கரேஜிங். பசங்க படிக்கணும் இல்லையா? ஓகே. எல்லாம் மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்று இந்த மாதிரி புக்ஸ் என்கரேஜ் பண்ணணும். ஓகே. ஃபேசினேட்டிங் புக்ஸ்லாம் இருக்கு. நிறைய காஸ்ட்யூம் கம்மியாக இருக்கு ஆக்சுவலி. ஓகே. ஏமா யூஷுவலாக மால்ஸ் தேட்டர் தானே போவாங்க, நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக புக் ஸ்டால் கூட்டு வந்துருக்கீங்களே பசங்களையும்? அதுக்கு இல்ல பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆக்சுவலி புக்ஸ் மேல. ஓகே. சோ அதனால இந்த டைம் வந்து பசங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, எங்களை புக் ஷாப் கூட்டிட்டு போங்கன்னு. அவங்களே ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஓகே. இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன். இதை தாண்டி ஹேர் கேர் டிப்ஸ் நம்ம சேனலில் உள்ள வியூவர்ஸ்க்காக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்களும் சரி அவங்களும் சரி மெயின்டைன் பண்ணுறீங்க கரெக்டாக. ஸோ அதை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். டிப்ஸ் எதுவுமே
நாங்க எந்த விதமான அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல. நார்மல் கோகனட் ஆயில் தான் நேச்சுரலா கோகனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி நீங்க வந்து மெயின்டைன் பண்றீங்க. வெந்தயம் கிண்டியில் போடுவாரு. சார் கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்றாரு. மாட்டிக்கிட்டீங்க மேம். தப்பிக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒழுக முடியாது சார்ட்ட இருந்து. இல்ல இது நாங்க நார்மலா கோகனட் ஆயில்ல வந்து வெந்தயம் போடுறதுன்றது குளிர்ச்சி. ஓகே. ஸோ அதனால தலைக்கு வந்து குளிர்ச்சி இருந்தா ஜென்ரலாவே வந்து ஹேர் வந்து நல்லா க்ரோத் இருக்கும். ஓகே மேம். ஸோ அதனால நாங்க நார்மல் அந்த ஆர்கானிக் கோகனட் ஆயில் அதுல வந்து நாங்க இந்த இது மட்டும் வெந்தயம் மட்டும் போடுவோம். சூப்பர். உங்களுக்கு வந்து ஹேர் வளர்க்குறது பிடிக்குமா இல்லை அம்மாவோட கட்டாயத்தினால இல்லை டார்ச்சர்னாலயா? கொஞ்சம் டார்ச்சரா போகுது லைட்டா. ஏன் டெய்லி என்ன தேய்க்க சொல்றாங்களா? அப்படி இல்ல, லைக் லாங் ஹேர் இருந்தா நிறைய ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும். ஓகே. ஆனால் சாட்டர்டே சண்டேஸ்லலாம் போனீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி விட்டு உட்கார வச்சுருவாங்களா? வெளியே போக முடியாமல்? அப்படிலாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. சார் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் இடையில சொன்னீங்க, இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வேறு ஏதாவது பண்ணுறாங்களா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஓகே. இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப ஹேருக்கு நல்லதுன்னு. ஓகே. அப்புறம் வந்து கூடுமான முட்டை வரைக்கும் எவ்வளோதான் நினச்சாலும் டை அடிக்காமல் இருக்கிறது பெட்டர்னு அவங்க அம்மா. ஓகே. நேச்சுரலாக அடிச்சிருக்கேன். பரவாயில்ல. கருவேப்பிலை வந்து சாப்பிட்றதும் கருவேப்பிலை யூஸ் பண்ணுறதும் பொடி வகையாக தொகையல் வகையாக வரதும் ஹேருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை யூஸ் பண்ணுறது நீங்கள் அந்த மாதிரி பன்னீர் கொடுத்துருக்கீங்களா மேம் சாருக்கு? நான் கருவேப்பிலை ஆக்சுவலி நான் ஆயிலேயே நான் போட்டுருவேன். ஓகே. அதுலேயே ஆமாம், அது ரொம்ப ரேராக. ஏன்னா 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் போட்டுருவேன். இது கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து அப்படியே பொடி பண்ணிவிட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படியே வச்சிடணும். ஓகே. பண்ணி வச்சுட்டேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷார்ட் ஹேர்ஸ் தான் இருக்குமா இல்லை மோஸ்ட்லி இல்லை உங்களை மாதிரி லாங் ஹேர் வளர்ப்பாங்க? ஷார்ட் ஹேர்ஸ் தான். அதை பார்த்து உங்களுக்கு ஆசை வருது எங்களுக்கும் ஸ்டைல் பண்ணணும். பட் ஆனால் இதுவுமே கொஞ்சம் ஆர்கானிக் வேலை தானே, நல்லா மெயின்டைன் பண்ணலாம்ல. ஸோ அதனால் நீங்களும் வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணுறீங்களா அம்மா தாண்டி? அப்படிலாம் இல்லை, அம்மா கொடுக்குறது தான். ஏதாச்சும் ஒரே ஒரு டிப், இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்கள் ஹேர் அப்படின்னு சொன்னால் என்ன டிப் ஃபாலோ பண்ணுங்க? ஜென்ரலாக ரெகுலராக ஆயில் வந்து தடவத்தை மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே. அதுதான் ரொம்ப மெயின். ஓகே. இந்த ஜென்ரேஷனில் வந்து எப்படின்னா ஆயில்லாம் ரொம்ப குழந்தைங்க பொறுத்தவரைக்கும் குழந்தைங்களும் சரி பெரியவங்களே வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க ஆயில் தடவுறத. அது வந்து அந்த மாதிரி இல்லாமல் ரெகுலராக ஆயில் தடவுனா போதும். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தம்பி. பாய் சார். உங்கள் நேம்? என்னோட பேர் கீர்த்தி. ஐஸ்வர்யா. அமோதினி. என்ன படிக்கிறீங்க நீங்கள்? 7th standard. ஓகே. நீங்கள்? 3rd. ஓகே சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இந்த சென்னை புக் ஃபேர் வந்திருக்கீங்க, எத்தனை டைம் வரீங்க? வரும். இப்போ லாஸ்ட் 2 years வரல. அதுக்கு முன்னாடி வந்து ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல பிரம்மாண்டமாக இருக்கு. ஆமாம். இதை தாண்டி எனக்கு இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ஹேர் மட்டும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா இருக்கும், ஆடியன்ஸ் காமிச்சிங்கன்னா. ஓகே. இவ்வளோ லாங் அண்ட் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறீங்க, இதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க மேம் ஆடியன்ஸ். ஆக்சுவலாக டிப்ஸ்னு ஒன்றும் இல்லை, இது தன்னால் வளர்றது தான். தானாக வளர்ந்தது தான். அது போக இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து ஷீஸ் லா நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட ஒரு பிராண்ட் இருக்கு. ஓகே. அவங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க பார்க்கலாம், ஷீஸ் லா நேச்சர். அவங்களோட ஹேர் ஆயில் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு. ஓகே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது நீங்க யூஸ் பண்ணல? பண்ணது இல்ல. இப்போ ரீசன்ட்டா ஒரு 1 year யூஸ் பண்றோம். நல்ல ரிசல்ட் இருக்கு. ஹேர் ஃபால்லாம் நல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்கு. சூப்பர் மேம். இந்த லைஸ்லாம் இருக்குல, பெயின் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக நீங்க ஏதாச்சும் பண்றீங்களா ஸ்பெசிஃபிக்கா? ரெகுலராவே வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண ஒரு இது இருக்கு, ஷாம்பு ஒன்னு இருக்கு. அத ரெகுலரா நாங்க வந்து ஒன்ஸ் இன் a while 1 month once அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். சோ அதுல வந்து சரி பண்ணிட்டோம், கண்ட்ரோல் பண்ணிட்டோம். உங்களுக்கு எனக்கு ஷார்ட் ஹேர் பண்ணனும் அப்படினு மத்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஆசை வந்திருக்கு. ஏன்னா ஸ்டைல் பண்ணனும். கேட்டுட்டு தான் இருக்கீங்க. கட் பண்ண சொல்லிட்டு தான் இருக்காங்க. சோ ஆனுவல் எக்ஸாம் முடியட்டும் பார்க்கலாம். அதனால அதுக்கு அடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கீங்க. ஏன்னா நான் நிறைய ஸ்டைல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. ஓகே. இவங்களுக்கு எப்படி மேம்? உங்களுக்கும் நிறைய ஹேர் வளர்க்கணுமா இல்லை ஷார்ட் ஹேரா? வளர்க்கணும். ஓகே. அப்போ அம்மாவோட டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் கட் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டீங்களே? சரி. ஓகே மேம். சூப்பர் மேம். இந்த ஒயிட் ஹேர்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து வராமல் இருக்கிறது ஓகேவா இல்லை அது வந்தால் வேறு ஏதாச்சும் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற மாதிரி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஏஜிங் நேச்சுரல் தான். வந்தால் வரட்டுமே. கரெக்ட் தானே சார்? என்ன சார் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுவே நமக்கு கேட்டுதான். ஓகே. ஓகே. அப்போது மேம் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிப் நேச்சுரல் வேலையும் சரி இல்லை நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிப் நம்ம ஆடியன்ஸ்க்காக ஏதாச்சும் ஒன்று சொல்லுவீங்க? ஹேர் ஆயிலில் கேட்குறீங்களா? எதுலனாலும் ஹேருக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டிப் சொல்லுங்கள். கரி லீவ்ஸ் ரெகுலரா இன்டேக் எடுத்துக்கிட்டோம்னாலே நல்ல ஹேர் growth இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நாங்க குழந்தைங்களுக்கு இன்சூஸ் பண்றோம். as usual யூஸ் பண்றோம். இந்த சண்டேஸ்ல அம்மா உட்கார வச்சு ஆயில் தேய்ச்சி விடுறது இதெல்லாம் பண்ணுவாங்களா? அதெல்லாம் அதிகமா இல்ல, பட் சில டைம்ஸ் இருக்கும். நம்மளால வெளியே போக முடியல அப்பலாம் தோணும். ஓகே தான். மற்றபடி ஓகே தான். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்க நேம்? பரணி. படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? 8th standard. சூப்பர் மேம். இங்கே எத்தனை தடவை வரீங்க இந்த புக் எக்ஸிபிஷனுக்கு? இந்த புக் ஃபேருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. ஓகே. எங்களால எதை வாங்குறது எதை மிஸ் பண்றதுன்னு தெரியல. வாங்கியிருக்கோம். அப்படி இருந்துமே நீங்கள் எக்கச்சக்கமாக வாங்கிருக்கீங்களே மேம். சூப்பர். நீங்கள் உங்களுக்கு புக் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸ்கூல் புக்ஸ் தானே நிறையா படிப்பீங்களா? நிறைய படிப்பேன். ஓகே. நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். உங்ககிட்ட முன்னாடி அவங்க கிட்ட கேட்குறேன். உங்களோட ஹேர் மட்டும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்து போகிறீங்களா? ஏன்னா
இவ்வளோ லாங்காக மெயின்டைன் பண்ணுறீங்க மேம், கண்டிப்பாக அது வந்து உங்களால் தான் இருக்கும். ஸோ இதுக்கான டிப்ஸ் எங்களுக்கு சொல்கிறீங்களா, எவ்வளோ லாங்காக வளர்க்குறது? வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட், வெஜிடேரியன், we are vegetarians basically. Okay, okay. வந்து நிறைய கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை குழம்பு, ஓகே, ஸ்மால் ஆனியன்லாம் நிறைய இன்டேக் எடுக்கும். ஓ சின்ன வெங்காயம்லாம் யூஸ் பண்ணாலே நிறையா யூஸ். நிறைய உள்ள சாப்பிட்றது தான் நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். வெளியில் அப்ளை பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட் தான், பட் உள்ள சாப்பிட்றது வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், கீரை, ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். ஸோ அதனால இதெல்லாம் யூஸ்வலாக உங்களுக்கு பிடிக்குமா? ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாலே சில பசங்களுக்குலாம் ஓடுவாங்க. நீங்கள் இவ்வளோ சொல்கிறாங்க அம்மா, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? சாப்பிடுவேன். ஓகே. ஆனால் சில இடத்துல சாப்பிட மாட்டேன். சின்ன வயசுல அவ்வளோ சாப்பிட மாட்டேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பழகிடுச்சு. ஹேருக்காக சாப்பிட்றீங்களா இல்லை ஜென்ரலாகவே சாப்பிடுவீங்க? ஜென்ரலாக சாப்பிடுவீங்க. ஓகே மேம், நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஆக்ஷன் சொன்னீங்க. ஆயில், ஷாம்பு இது ரிலேட்டடாக வந்து ஏதாச்சும் பண்ணுறீங்களா? ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓ வீட்லேயே பண்ணுறீங்க? ஒரு 15 to 18 ஹெர்ப்ஸ் வச்சு வீட்லயே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர். கருஞ்சீரகம், வெந்தயம், கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஒரு ஆயில் தானா இல்லை நிறைய ஆயில்? ஒரு ஆயில் தான். ஒரு ஆயிலில் நீங்கள் 18 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. சின்ன வெங்காயம் அது எல்லாமே போட்டு தண்ணியே விடாமல் அரைச்சு அதை ஆயிலில் போட்டு நாங்கள் காய்ச்சி அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொசீஜர் மட்டும் ஆடியன்ஸ்க்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக. ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கருஞ்சீரகமும் வெந்தயமும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அதை வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் ஒரு 1 லிட்டர் ஆயில் இல்லை 2 லிட்டர்ஸ் ஆஃப் பியூர் கோகனட் ஆயில் செக் அது அதில் வந்து இந்த கருஞ்சீரகமும் வெந்தயமும் ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். அது கொஞ்சம் பொங்கி வரும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஹெர்ப்ஸ் அரைப்போம். மற்ற ஹெர்ப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், இது நெல்லிக்காய், அப்புறம் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, மருதாணி, கருவேப்பிலை, வேப்பலை, அப்புறம் அந்த செம்பருத்தி இலை, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இது எல்லாமே வந்து தண்ணி விடாம அரைச்சு அதை எடுத்து அந்த அந்த காய்ச்சிட்டு இருக்க எண்ணெயில போட்டுருவோம். சிம்மிலே வச்சிடுவோம். அது கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அரோமா ஒன்று வரும். அது வரும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங், இதை நைட்ல பண்ணிடுவோம் யூஸ்வலாக. நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிடுவோம். ஃபில்டர் பண்ணி அதை யூஸ் பண்ணிடுவோம். இது எப்படி மேம், டெய்லி யூஸ் பண்ணலாமா இல்லை வீக்லி டெய்லி யூஸ் பண்றோம். பட் கோல்டு இருக்கவங்க யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கோல்டு ஈஸியாக கேட்ச் ஆயிடும். ஸோ கோல்டு இல்லை, நார்மல் பாடி, ஹீட் பாடியாக இருந்தால் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். கோல்ட் பாடியாக இருந்ததுன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு 10 days ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை தவிர நம்ம வேற ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாமா இல்லை ஷாம்பு யூஸ் பண்ணலாமா இல்லை இதுவே போதுமானது? இதுதான். ப்ளஸ் நாங்கள் வந்து வில்வா ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறோம். அது கொஞ்சம் ஹெர்பல் அப்படிங்கிறதுனால அந்த ஷாம்பு வீட்லேயும் பண்ணிக்கிறோம் ஷேக்காய். பட் இருந்தாலும் ஒன்ஸ் இன் அ வைல் வந்து வில்வா ஷாம்பு. ஓகே, இவ்வளோ சொல்கிறாங்க அம்மா. உங்களுக்கு கிடைக்க ஷார்ட் ஹேராக வெட்டிக்கணும்னு ஆசை இருந்திருக்கா? இல்லை, லாங் ஹேர் தான் பிடிக்கும். ஓ, இதுக்கு மேலே லாங் ஹேர் தான் வளர்க்கணும்னு பிடிக்குது. ஏன் உங்களுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட் ஹேர் வச்சிருப்பாங்களே, அவங்கள பார்த்து நம்மளும் ஷார்ட் ஹேர் வச்சு நிறைய ஸ்டைல்ஸ் பண்ணலாம் அப்படிலாம் ஆசை இல்லையா? இல்லை, இதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகே, ஆனால் எங்களுக்கும் அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் இவ்வளோ வளர்க்குறதால தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்குலாம் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் லாங்காகவே வளங்க மேம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த தலையில் வந்து பெயின் இதெல்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாமே கண்ட்ரோல் ஆகுமா? வந்து கண்டிப்பாக ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு இருக்கும். இப்போ இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போனால் பக்கத்தில் மற்ற கிட்ஸுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துடும். வெக்கேஷன் டைமில் நம்ம கிளியர் பண்ணி வைப்போம். ஸ்கூல் போகிறோம் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது ஐவேரான்னு ஒரு ஷாம்பு இருக்கும். ஸோ அது வந்து 15 days ஒன்ஸ் யூஸ் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் சரியாயிடும். பட் அதை யூஸ் பண்ணும்போது நாங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே யூஸ் பண்ணிப்போம். ஸோ தட் யாருக்காவது இருந்தாலும் அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும் போதே ஒரு 5 or 6 பாட்டில்ஸ் வாங்கி ஆளுக்கு ஒரு பாட்டில்னு யூஸ் பண்ணுவோம். அந்த அன்னைக்கு வந்து பெட்ஷீட்ஸ் அண்ட் பில்லோ கவர்ஸ் எல்லாமே வாஷ் ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டு. ஓகே, உங்களுக்கு வந்து அம்மா வந்து இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, என்னைக்காச்சும் ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருவாங்க, எங்கேயும் போக முடியாது இந்த மாதிரிலாம். ஓ, எண்ணெய் தேய்ச்சி தான் விட்டுருக்கீங்க. அப்படிலாம் ஃபீல் ஆயிருக்கா? ஐயோ என்னம்மா, எனக்கு நான் இதுக்கு நான் லாங் ஹேரே வளர்க்காம இருக்கலாமே அப்படின்னு தோணியிருக்கா? அப்படி சில நேரம் தோணியிருக்கா. ஆனாலும் வந்து நான் கோஆப்ரேட் பண்ணிடுவீங்க. ஸோ ஓகே, சமத்து பிள்ளையாக தான் இருக்கிறாங்க. ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நேச்சுரல் வேலையே நீங்கள் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை ஆர்டிஃபிஷியலாக வேறு எதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி? ஆர்டிஃபிஷியலாக பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறது. ஸ்மால் ஆனியன் வந்து ரொம்ப நல்லது ஹேருக்கு. ஸோ ஸ்மால் ஆனியன்லையும் அது நம்ம போடுறோம்ல ஆயில், ஸோ அதுவே போகிறோம். இல்லை தனியாக வேணும்னாலும் அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாகவும் ஸ்க்ரப் மாதிரியோ இல்லை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கருவேப்பிலையெல்லாம் நாங்கள் வந்து வீக்லி த்ரைஸ் கருவேப்பிலை சட்னி இருக்கும், இல்லை கருவேப்பிலை குழம்பு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நேச்சுரலி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நம்மளால கருவேப்பிலை வாங்க மாட்டோம், நல்ல பஞ்சாக தான் வாங்குவோம். ஓ சூப்பர் மேம். மேம், ஒயிட் ஹேர்ஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ்? ஒயிட் ஹேர்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த ஆயிலே வந்து கண்ட்ரோல் ஆகும் நல்லாவே பார்த்தீங்கன்னா. இப்போ இட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹெரிடிட்ரி. இப்போ ஃபேமிலியில் யாருக்காவது வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே 30sலேயே வந்து இருந்தது அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்ததுன்னா அப்படியே ஹெரிடிட்ரியாக வரும். அப்படி இல்லைன்னா அந்த டீ காஃபி கம்மி பண்ணிக்கணும். ஸோ அது எல்லாமே இன்டேக்கை பொறுத்து தான் இருக்குது. நம்ம என்ன மாதிரி சாப்பிட்றோம், எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்தால் கண்டிப்பாக வரும். ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு கண்டிப்பாக. நேச்சுரலி எனக்குலாமும்
இருக்கு ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. இந்த வீடியோவில் யார் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, அதே மாதிரி யாரோட ஹேரை பார்த்து நீங்கள் ரொம்பவே வந்து இன்ஸ்பயர் ஆனீங்களோ அவங்களோட நேமை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தேடி கண்டுபிடிச்ச சர்ப்ரைசிங்கான கிஃப்ட்ஸ் நம்ம வந்து தரப்போகிறோம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.